கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. உங்கள் இருதயத்தில் இருப்பது என்ன? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதம் 51:17. நாம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் ஏன் விரும்புகிறார்? ஒருவன் தன் இருதயத்தில் இருப்பது யாது என்பதை அறியாதவனாயிருக்க சாத்தியம் உண்டு. எடுத்துக்காட்டாக, ஒரு ஆப்பிள் பழமானது பளபளப்பாகவும் பொன்னிறமாகவும் கண்களுக்கு மிகவும் கவர்ச்சியானதாகவும் இருக்கக்கூடும். ஆனால் அதை வெட்டி துண்டுகளாக்கினால் அதனுள் ஒரு பகுதி அழுகிய நிலையிலும் உள்ளே புழுக்களும் இருக்க கண்டு நாம் அதிர்ச்சி அடையலாம். இதை போன்றே நமது இருதயம் நொறுக்கப்பட்டாலொழிய அதனுள் இருப்பது யாது என்பதை நாம் ஒருபோதும் அறியாதவர்களாகவே இருப்போம். ஆயினும் அதினுள்ள யாவற்றையும் தேவன் அறிவார். தங்கள் இருதயங்களில் இருந்தது யாது என்பதை இஸ்ரவேலரை அறிந்து கொள்ள செய்யும்படியாக தேவன் அவர்களை 40 நீண்ட வருட காலம் வனாந்திரம் வழியாக நடத்தினார். உபாகமம் 8:2. ஆனால் துக்ககரமான காரியம் யாதெனில், தங்கள் இருதயத்தில் இருந்தது யாது என்பதை அறிந்து கொள்ள தவறி அவர்கள் சோதனைகளில் விழுந்து போனார்கள். எனவே அவர்களில் அநேகர் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். நாம் முற்றுமுடிய நம் தேவனை பின்பற்ற வேண்டுமாயின் நமது இருதயத்தில் இருப்பது யாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் நமக்கு மிகவும் இன்றியமையாததாகும். பேதுரு கர்த்தரை மறுதலிக்கும் வரையிலும் தனது இருதயத்தில் இருந்தது யாது என்பதை அறியாதிருந்தான். அவன் தன்னம்பிக்கை மிகுந்தவனாய், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கூறினான். லூக்கா 22:33. ஆனால் அதன் பின்னர் வெகு சீக்கிரத்திலேயே அவன் கர்த்தரை மறுதலித்து விட்டான். நமது இருதயத்தில் இருப்பது யாது என்பதை அறிந்து கொள்ள நாடாவிட்டால் நாமும் பேதுருவை போல நம் சோதனைகளில் விழுந்து விடுவோம். கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை ஏசாயா பார்த்தபோது, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏசாயா 6:1-5 என்று கூறினான். உயர்த்தப்பட்டிருக்கும் உன்னதமான தேவனை நாம் பார்க்கும்போது தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு தாழ்வானவர்கள் அல்லது சிறியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். யோபு நிச்சயமாகவே ஒரு தேவ மனிதனாயிருந்தான். உண்மையில் தேவனே யோபுவை குறித்து சாத்தானிடம் சாட்சி கொடுத்தார். யோபு 1:8. அப்படிப்பட்ட மனிதனாகிய யோபுக்கு கூட நொறுக்கப்படுதல் தேவையாயிருந்தது. யோபு 16:14. தேவன் என் இருதயத்தை மிருதுவாக்குகிறார் என்று முடிவாக அவனை கூற செய்யும்படியாகவே அவர் அவனை நொறுக்கினார். யோபு 23:16. நமது இருதயத்தில் இருப்பது யாது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி ஒரு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நாம் உடையவர்களாயிருக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.